தூயமறையானை தூயானை தூயமறையானை தென்னாலிமேயானை மேவாளுயிருண்ட முதுண்டவாயானை மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்றும் பேச்சல்ல கேட்டாமே மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்றும் பேச்சல்ல கேட்டாமே ஏ தூயான் தூயோன் ரெண்டு விபதேசம் நம்ம சம்பிரதாயத்தில். தூயோன் சுடர் மானவேல். இந்த வேலை கையிலே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாரானவர் தூயோன். இந்த தூயோனாலே தூயான் என்று விவகரிக்கப்பட்டவர் வயலாலி மணவாளன். தூயானை தூய மறையானை தென்னாலி மேயானை என்று சொல்கிறார். அவர் ஒருத்தர் தூயோன். தூயோன் யார் அவரை சொன்னார்னா, தூயோன்னு ஒரு விருது திருமங்கை ஆழ்வாருக்கு கொடுத்தது யாருன்னா சுவாமி எம்பெருமானார். தூயோன் சுடர் மானவேல். தூயான் என்று யாரை சொன்னார் அப்படின்னு பார்த்தா அந்த ஆழ்வார். தூயோன் தூயான் என்று யாரை சொல்லுகிறார் என்றால் இவ்வூரிலே எழுந்துள்ளி இருக்கக்கூடிய வேதராஜனை சொல்லுகிறார். ஒரு பொருள் வேதியா அறையா உரையாய் ஒரு மாற்றம் அப்படின்னு கேட்குறார். வேதராஜன் நாமே சொல்கிற பேர் இல்லை, திருமங்கை ஆழ்வார் சொல்லும் பெயர். பாசுரத்தில் வேதியா அறையா என்று சொல்லும் பெயர். இந்த எம்பெருமானும் தன்னுடைய பற்பல அவதாரங்களிலே விசேஷமாக ஒன்றை செய்தார். என்ன செய்தான் பார்த்தோமானால், துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் என்று பொதுவாய் சொல்லுவார்கள். அது பொதுவாக சொல்லுவார். ஆனால் முக்கியமான விஷயம் இதில் என்னவென்று பார்த்தோமேயானால் சத்சங்கங்களை பரிபாலனம் செய்வது, உயர்ந்த சாது சங்கங்களை பரிபாலனம் செய்வது முக்கியமாக செய்யப்பட்ட விஷயம். அதிலேயும் ஸ்ரீ ராமாவதாரத்திலையும் பூர்ணதமமான விக்கிரகம் கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலையும் விசேஷமாக செய்யப்பட்டது ஒரு விஷயம். என்னன்னா, இந்த சத்சங்கங்களை பரிபாலனம் செய்தான் எம்பெருமான். சத்சங்கம்னா என்ன சுவாமி அப்படின்னு அடுத்து கேட்டா, சாதுக்களுடைய சங்கம் சத்சங்கம் என்ற ஆயிற்று. இப்போ சாதுக்கள்லாம் யார் சுவாமி அப்படின்னு கேட்டால் விஷ்ணுதாசர்கள் சாதுக்கள். இது சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, எம்பெருமா திருமாலடியார்களே சாதுக்கள். பல பிரமாணம் இருக்குது அதில், அதற்கு பல பிரமாணங்கள் உண்டு. அப்போ திருமாலடியார்களே சாதுக்கள் என்றாயிற்று. அவர் தான் சாதுக்கள். அப்போ திருமாலடியார்கள் தவறு செய்தாலும் சாதுக்களா என்று கேட்டால் அது எப்படின்னா, அதற்கு பல பிரகாரங்களில் பல படிகளிலே பதில் உண்டு. யார் திருமாலுடைய அடியான், யார் விஷ்ணுதாசன் என்று பார்த்தோமேயாகில் அதற்கு நம்ம பிரமாண சித்தமான வாக்கியங்கள் உண்டு. ந குரோதோ நச்ச மாத்சர்யம் நலோபோ ந அசுபாமதி பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமேன்னா இப்படிதான் இருக்காவே. நக்கரோதோ எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறவன் ஸ்ரீவைஷ்ணவன் ஆக மாட்டான். நக்கரோதோ குரோதம் எதனால் வருதுன்னா நச்ச மாத்சர்யம் நக்கரோபோ நக்கரோதோ நச்ச மாத்சர்யம் பொறாமை நலோபோ பேராசை ந அசுபாமதி எதுக்கெடுத்தாலும் தவறான கோணத்திலே எல்லா விஷயங்களையுமே அணுக வேண்டியதுன்னா அசுபாமதி. இதெல்லாம் எவன் ஒரு இடத்துல இல்லையோ அவன் பக்தானாம் புருஷோத்தமே, அவன் எம்பெருமானோட அடியானாக ஆகிறான். அப்போ அடியான் என்று சொல்லிட்டான்னா அதில் பல படிகளிலே அடியான் என்று சொல்லணும் எம்பெருமானே. அப்போ அதெல்லாம் இருக்கிறவர் ஸ்ரீவைஷ்ணவனாக ஆக மாட்டார்களா? அதற்கு வேறு விஷயம் சொல்லியிருக்கு. என்னென்னா,
அவன் தமர் எவ்வினையராகிலும் எங்கோன் அவன் தமரே என்று ஒழிவதல்லால் நமன் தமரால் ஆராயப்பட்டு அறியார் கண்டீர்னா. அப்போ யமன் வந்து அவர்களை பரிசோதனை பண்ண மாட்டான். ஆனால் பெருமாள் சும்மா விடுறதில்லை. பெருமாள் அவர்களை என்ன பண்ணுறான்னா க்ஷிப்ரம் பவதி, எதுவுமே பிராமாணிக்கமாக பேசணும், மனசில் தோணினது சொல்கிறது இல்லை. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, என்னோட அடியானை இந்த ஜென்மமோ அடுத்த ஜென்மமோ அதுக்கு அடுத்த ஜென்மமோ க்ஷிப்ரம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவனை தூய சொக்க தங்கமாக ஆக்கி விடுவேன். யார் எடுத்துக்கிறான் இந்த பொறுப்பென்னா எம்பெருமான் எடுத்துக்கிறான். என்னிடத்தில் சரணாகதி செய்தவர்களை சொக்கத்தங்கமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு அடியேனுடையது. அடியேன் சுவாமி ரொம்ப என்கிட்ட அபிமானம் உண்டு. நான் உட்காந்துக்கிறேன். சத்தியாவதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம திருவள்ளிக்கேணி தாமோதர சுவாமி. இவ்வூரிலே அனைவரும் கைங்கரிய துரந்தரர்கள் தான். ஒருத்தர் கம்மி ஒருத்தர் ஜாஸ்தி என்று கிடையாது. அனைவரும் கைங்கரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான். இப்போ நாம் என்ன சொல்லிட்டு வந்தோம் அப்படின்ற பார்த்தோமையாகில் யார் வைஷ்ணவன் என்ன சொல்லிட்டு வந்தோம். யார் வைஷ்ணவன்னா நக்கரோதோ நச்ச மாத்சரியம் பயிரேன்பா அடியே இரேன் வேலை இருக்கா? சரி பார்த்துக்கோ. நக்ரோதோ நச்ச மாத்சர்யம் ந லோபோ ந சுபாமதி பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே என்றார்கள். அப்போ யாவன் ஒருவன் விஷ்ணு பக்தனாக ஆகிறான் என்றால் பன்னீர் திருமண் அதுக்கு போன்ற ஸ்வரூபம் வேஷ்டி உத்திரியம் பஞ்சகச்சம் இதெல்லாம் கட்டிண்டாச்சு சமாஷணம் ஆயிடுத்து என்று ஆயிடுத்தால் அது மாத்திரம் ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தை கொடுக்காது. இன்னும் சாஸ்திரங்கள் சொல்கிறேன. அப்போ நீர் சொல்கிறது எங்கே பிரமாணம் இருக்குன்னா அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சமயம் கூரத்தாழ்வான் என்கிற ஒரு யாத்திரை சென்று திரும்புகிறார். ரொம்ப 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 நாழி ஆயிடுத்து. ஸ்ரீரங்கத்துக்கு வரத்துக்கு நாழி ஆயிடுத்து. நடுவில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய குடிலில் பிரசாதப்பட்டார். அங்கே சாப்பிட்டார். அன்னைக்கு ஆற்றுக்கு வந்த உடனே அந்த ஆண்டாள் அம்மங்கார் கேட்குறா, எங்கே சாப்பிட்டீர்னு கேட்குறா. இல்லை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கிரகத்தில் தான் சாப்பிட்டேன். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சாதுக்களா வேஷதாரிகளாக. அவன் என்ன கேட்டால் அச்சிறி வைஷ்ணவர்கள் சாதுக்களா வேஷதாரிகளா. என்னோட வாக்கு இருந்தால் அடியான தப்பு சொல்லலாம், வேஷதாரின்னு சொல்லலாமா? ஸ்ரீ அந்த ஆண்டாள் அம்மங்காரனுடைய வாக்கு என்னென்ன? வேஷதாரிகள் இல்லைம்மா, அவள் சாதுக்கள் தான். அப்போ ஸ்ரீ வைஷ்ணவன்னா யாவன் ஒருவன் சாதுவோ அவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன். யார் பக்தன் பகவானுக்குன்னா நக்குரோதோ, எதுக்கு எடுத்தாலும் கோபிச்சுக்கிறவன் விஷ்ணுதாசனா ஆக மாட்டான். நான் நச்சம் ஆச்சரியம், எதுக்கு எடுத்தாலும் பொறாமப்படுறவன் விஷ்ணுதாசனா ஆக மாட்டான். நான் லோபோ, பேராசை கொண்டவன் விஷ்ணுதாசனா ஆக முடியாது. நான் அசுபாவதி, எல்லாத்துக்கும் தப்பான கோணத்தில் சிந்தனை பண்ணிக்கிறவன் விஷ்ணுதாசனா ஆக மாட்டான். அப்போ இவர்கள்லாம் யார் அப்படின்னா, இவர்கள்லாம் இந்த மாதிரி மனிதர்கள் சேர்ந்தால் அது சடங்கர்களுடைய கிடங்கு என்பார் இந்த சுவாமி. இப்போ நான் எந்த சுவாமியை பற்றி பேச போகிறேனோ அந்த சுவாமிக்கு எனக்கு நடந்த ஒரு விவாதம் அங்கே பேசுறதுக்கு. அடியனுங்க சொல்கிற விஷயம் அவருக்கும் அடியனுக்கு நடந்த ஒரு பேச்சினுடைய ஒரு விஷயத்தை எடுத்து இங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி நேர்ந்தது அந்த சந்திப்புன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த சுவாமியோட சந்திப்பு எப்படி நேர்ந்தது என்று சொல்லிக்கிறேன். 2008 அடியன் ஸ்ரீராமாயணம் சொல்ல ஆரம்பித்தேன். 2008 ஏழை சுவாமி அப்பொழுது அம்பத்தூரில் ஸ்ரீராமாயணம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு ஆரம்பித்தா. இது மாதிரி ஒரு கோஷ்டி, ஆளுக்கு ஒரு பேர் சொல்கிறான். அந்த சுவாமி பிரக்யாதையாக இருந்த சுவாமிகள் 4 பேர் பேரை சொன்னான். ஆளுக்கு ஒரு பேர். இவர் உபன்யாசம் ஏற்பாடா, ஒரு உபன்யாசம் இவர் உபன்யாசம். சொப்பனத்தில் எம்பெருமான் ஒருத்தருக்கு பிரேரணை பண்ணான், சீட்டு போட்டுக்களுன்னு. அவளுக்குள்ளேயே ஒரு பெரிய ராமன் எழுந்துருளி இருக்கிறார். சீதாராமன் பட்டாபிஷேக கோலத்தில் எழுந்துருளி இருக்கிறார். சீட்டு போட்டு கேட்டு
சீட்டு போட்டு கேட்ட உடனே அடியான் பேர் வந்தது இதில். உடனே அவள் என்ன சொன்னா, உங்கள் பேர் தான் வந்திருக்கு சாமி, இத்தனை பேர் என்னென்ன பேர்லாம் போட்டோம், உங்கள் பேர் வந்திருக்கு, சந்தோஷம். இந்த ராமாயணத்தை அப்போ தான் முதல்ல சொல்கிறேன், அடியன் 2008 முதல்ல அடியன் ஸ்ரீராமாயண பிரவச்சனம் அப்போ தான் ஆரம்பிச்சு. அப்பொழுது யாரை கூப்பிடலாம் இதை, அதற்கு முன்பு நான் இவர்கிட்ட காமிச்சேன், கத்தியாக திருமால் ஒரு இதழ் கூட ஒரு அக்ஷரம் அடியன் படிக்காததே கிடையாது. அதில் அட்டையிலேருந்து அட்டை வரைக்கும் அத்தனை பேர் வியாசங்களையும் படிச்சிருக்க அடியன். எல்லா ஹிருதயத்துக்குள்ளே ஆழ்வார் கிருபையினாலும் ஹிருதயத்தில் தங்கியிருக்கு அத்தனை விஷயம். அவள் சொன்னால் இந்த சுவாமி இங்கே எழுதிருக்கார், இவர் தான். அதுவும் என்னென்னா, அதுவும் பகவன் நியமனம். எப்படி என்னை உபன்யாசத்துக்கு நியமித்தார்களோ அதுபோல அந்த ராமபிரானால் நியமனம் செய்யப்பட்டு அந்த சுவாமி தான் இந்த ஸ்ரீராமாயண சதஸை அரங்கேற்றம் செய்ய வேண்டும், முதல்ல அவர் தான் பேசணும் என்று சொல்லிட்டார். அவர்கிட்ட போய் இதை கேட்டது போது வரேன்னு ஒத்துனுட்டார். நான் அப்போ தான் முதல்ல வேறு பிரவச்சனங்கள்லாம் பண்ணியிருக்கேன் ஒழிய ஸ்ரீராமாயணம் அது வரைக்கும் சொன்னதில்லை. ஸ்ரீராமாயணம் சொல்கிறதுனா என்ன ஒன்றுன்னா முக்கியமான விஷயம், அது பிராமாணிகத்துவம் என்பது வேணும். ஸ்ரீராமாயணம் என்பது பிரமாண சித்தமான விஷயம். ராமன் என்பவன் பிராமாணிகன். ஒரு பிராமாணிகன் தன்னை பேசணும்னு தான் அவன் ஆசைப்படுறான். அப்பிராமாணிகர்கள் தன்னை பேசுவதிலே பெருமாள் ஆசைப்படுறது இல்லை. அதுக்கு புராணம் இருக்குது அதுலேயே. அப்போ ராமனை பேசணுமே, ராமனை பேச யோகியதை நமக்கு உண்டு, ராமன் விஷயத்தை சொல்லணுமேங்கிற உள்ளூர் எனக்கே உள்ள ஒரு கவலை அடியனுக்கு. என்ன கவலைன்னா, ஒரு ரசகனமான விஷயத்தை கொஞ்சம் ரசம் இறக்கி சொல்லிடக்கூடாதே அப்படிங்கிற கவலை. ரெண்டாவது கவலை என்னென்னா, நம்ம வாய் நின்றும் தப்பான ஒரு விஷயம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற கவலை. இந்த 2 கவலை அடியனுக்கு இருந்தது. பகவத்கீதையில் அடியன் பெருமாள் சொல்கிறான், நீ உபன்யாசம் பண்ணணும், என்னை பற்றி சொல்லணுங்கிற ஆர்வம் உனக்கு நன்றாக இருக்குமே ஆகில் உன் மனசில் இருந்து நானே அந்த விஷயங்களெல்லாம் உத்தீபனம் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த நம்பிக்கை உண்டு எம்பெருமானிடத்தில். மகாச்சாரியர்களுடைய ஒரு திருவம்சத்தில் சம்பந்தப்பட்டிருக்கோம், நம்ம பெரியோர்கள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிற நம்பிக்கை இருந்தாலும் அடியனுடைய கிஞ்சித்யத்தை நினைத்து கொஞ்சம் வருத்தப்பட்டேன், பயப்பட்டேன். இந்த சுவாமி எழுநரப்ப அடியனை பார்த்த உடனே அந்த விஷயத்தை கேட்டார். அடியனை பார்த்த உடனே, ஏன் சுவாமி, ராமன் பிராமணிகனாச்சே, ராமனை பற்றி தப்பு இல்லாமல் சொல்லணுமே அப்படிங்கிற கவலை உமக்கு இருக்கோ? வேறு விஷயம் கேட்கலாம் இல்லையோ, கவலையாக இருக்கிறேன்னு கேட்கலாம். நன்னா கவனிக்கணும் அந்த விஷயம். கவலையாக இருக்கிறேன், முகத்தை பார்த்தா தெரிஞ்சு போடும், கவலையாக இருக்கோம்னு தெரிஞ்சு போயிடும், கவலையாக இருக்கோம்னு தெரிஞ்சு போடும். அந்த சுவாமி அடியனை பார்த்த உடனே, ராமன் பரம பிரமாணமானவனாச்சே, பிராமணிகனாச்சே, பிராமணிகனான ராமனை பற்றி நாம் எப்படி சொல்வதுன்னு சங்கோச்சிக்கிறீரோ அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஆமாம் சுவாமி, நான் அவருடைய திருமால் வியாசங்கள்லாம் அதை படித்தது அந்த தலையங்கங்களினாலே இப்போ நான் சொன்ன விஷயம் இருக்கே இது. அப்போ அவரை சொன்னார், நீர் சச்சிரி வைஷ்ணவர். அவர் என்கிட்ட சொன்னார், நீர் சச்சிரி வைஷ்ணவர், உன் வாக்கில் எம்பெருமான் நல்ல விஷயத்தை தான் வரவழிப்பான், நீர் கவலைப்படாது. அந்த சுவாமி அப்போ துரியாசிரமியாக இருந்தார். அவர் எம்பார்ஜியர் ஆன பிற்பாடு அது துரியாசிரமியாக இருந்தார். அப்போ சொன்னார், வரும், கவலைப்படாதுன்னு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த கையிலேயே இத்தனை விஷயம் எனக்கு சொல்லிட்டார். அவர் ஆசீர்வச்சனத்தை பெற்றார். அவர் சொன்னார், இன்னைக்கு ஸ்ரீராமாயணம் ஆரம்பிக்கிறது, எவ்வளோ ஸ்ரீராமாயணம் நீர் சொல்லியிருப்பாரும். அவர் சொன்னார், எவ்வளோ ஸ்ரீராமன். இங்கே நான் இந்த விஷயத்தையே அவரை பற்றி பேசுகிறேன். அவரை பற்றின 100ஆண்டு விழா நடக்கிறது இல்லையா, அவரை பற்றின 100ஆண்டு விழாவில் சொல்லணுமா வேண்டாமா? வேறு விஷயங்கள், உபன்யாச விஷயங்கள் அநேகம் உண்டு, அதெல்லாம் வச்சுட்டு இதை நான் பெருசாக ஏன் சொல்ல காரணம் என்ன, ராமனை பற்றி சொல்லும்பொழுது கோன்வஸ்மின் சாம்பிரதம்லோகே குணவான் கஷ்ட வீரியவான்னு ஆரம்பிக்கிறது. குணம் வீரம் ரெண்டும் கலந்து இருக்க வேண்டும், சேர்ந்து இருக்க வேண்டும் இன்னும் ஆரம்பிக்கிறது. அப்போ ராமனை பற்றி சொல்லணுமேங்கிற கவலையை கண்டுபிடிச்சிட்டார். அவர் கண்டுபிடிச்சி சொன்னார், ஆச்சரியமாக சொல்லியிருந்தார். அது மாத்திரம் இல்லை, இந்த ஒரு ஸ்ரீராமாயணம் இல்லை, அடுத்த 1.5 வருஷத்தில் எவ்வளோ ஸ்ரீராமாயணம் சொல்ல போறீர்ப்பாரும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார் அடியனுக்கு. அடுத்த 1.5 வருஷத்தில் நவாகம், ஸ்ரீராமாயண நவாகம் மாத்திரம் 12 இடத்துல செய்த நடிகர். 18 மாதத்தில் 12 முறை 9 நாள் ராமாயணம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி 1.5 வருஷத்துக்குள்ளே அவ்வளோ சொல்லுது. அதுக்கப்புறம் கிடையாது, அந்த அளவுக்கு கிடையாது. வருஷத்துக்கு 2-3 சொல்கிறோம். அந்த வாக்கானது அப்போ என்ன தெரிஞ்சுதுன்னா, இவர் திருமாலிலே தலையங்கத்தில் என்னெல்லாம் எழுதுகிறாரோ
வாஸ்தவமாக பிராமாணிகத்துவம் இருப்பதனால தான் அந்த வாக்கு பலிக்குது நமக்கு. இந்த வாக்கு என்பது நமக்கு பலிக்கிறது என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். அந்த சுவாமி முதல் நாள் முழுசாக இருந்தேன். அந்த உபன்யாசத்துக்கு முதல் நாள் ஸ்ரீ ராமஜனனம் அதை வரைக்கும் சொன்னேன். அன்றைக்கி முழுசாக இருந்து கேட்டார். கேட்டுவிட்டு இதை சொல்லிட்டு போனார். அடுத்த 1.5 வருஷத்தில் பாரும் எவ்வளோ சொல்ல போகிறார். இப்படி நமக்கு ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தோமேயாகில் பிராமாணிகத்துவம் சம்பிரதாயத்தில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், முக்கியமான விஷயம் இந்த பிராமாணிகத்துவம் என்பதாகிறது. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக தாமிரபரணி நதியத்திர கிருத்தமாலா பயஸ்வினி காவேரீச்ச மகாபுண்ணியா பிரதீச்சீச்ச மகாநிதி ஏம்பிவந்தி ஜலம் தாசாம் மனுஜா மனுஜேஸ்வரஹா என்கிறார் ஸ்ரீ பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இந்த ஆழ்வாரனுடைய அவதாரத்தை சொல்லிற்று. திருமங்கி ஆழ்வாருடைய அவதாரம் மாத்திரமில்லை, ஏனைய ஆழ்வார்கள் 12 பேருடைய அவதார விசேஷத்தையும் இந்த ஸ்லோகம் ஆச்சரியமாக சொல்லித்து நதி தீரங்களை காமிச்சு சொல்லி. தாமிரபரணி நதி தீரத்தில் அவதரிப்பார். கிருத்தமாலா பயஸ்வினி என்கிற வைகை ஆற்றங்கரையில் அவதரிப்பார்கள். பயஸ்வினி என்ற பாலாற்றங்கரையில் அவதரிப்பார்கள். காவேரீச்ச மகாபுண்ணியா என்ற காவேரி தீரத்தில் அவதரிப்பார்கள் என்று ஏபிபந்தி ஜலந்தாசாம் மனுஜா மனுஜேஸ்வரஹா என்று விஷ்ணுதாசர்கள் இங்கே அவதரிக்கப் போகிறார்கள் என்று வானம் அந்த முன்னாடியே அந்த வாணி அந்த ஆகாச வாணியை எங்கே காண்கிறோம் என்றால் ஆச்சரியமாக ஸ்ரீ பாகவதத்தில் காட்டும். இந்த பாகவதத்தில் ஆச்சரியமாக சொன்னார் வியாச பகவான். அப்படி சொன்ன வியாசரும் பின்பு என்ன சொல்றாருன்னா, அதே வியாசர் தான் இந்த சகஸ்ரநாமத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை சொல்லிக் கொடுக்குறார். நக்கரோதோ நச்சம் ஆச்சரியம் நலோபோன அசுபாமதி பவந்து கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே என்று. அப்போ நல்ல குணம் மாத்திரம் இருந்தால் ஸ்ரீ வைஷ்ணவனாக ஆகலாமான்னா, ஸ்ரீ வைஷ்ணவனாக இருப்பதற்கு அப்போ உள்ளாடை போட்டால் மேலே வெளியாடை போடலாம். உள்ளாடைங்கிறது என்ன, தயார் பண்ணிக்கிறது உடம்ப. உள்ளுக்குள்ளே என்னென்னா எல்லாம் என்னென்ன ஆயுதங்கள் தெரியும், ஆயுதங்கள் மேலே கவச்சம் போடலாம். அப்போ ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் எப்படி சித்திக்குன்னா, சடங்கராக இருக்கக்கூடிய கிடங்கர்களுக்கு சித்திக்காது. இதுதான் அந்த சுவாமி அப்படின்னு சொல்றது. சடங்கர்கள் கிடங்கிலே கிடப்பார்கள், சடங்கர்கள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த சுவாமி வார்த்தை, அவருடைய வாக்கு என்ன சொன்னார். அப்போ சடங்கிலே மாட்டிக்கொள்ளாத ஸ்ரீ வைஷ்ணவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன சொன்னோம்னா, தூயானை தூய மறையானை தென்னாலி மேயானை என்று சொன்னோம். ஒத்தன் தூயான் யாருன்னா இந்த வேதராஜன். ஒத்தன் தூயோன் யாருன்னா ஆழ்வார். தூயோன் சுடர் மானவேல் என்று ஒருத்தன் தூயோன். தூய்மை எதை பற்றியது? நான் அடியன் பேச போகிறது. இந்த தூய்மை என்பது எதை பற்றியது? ஆழ்வார் பல இடத்துல திரவியங்களை சேகரித்து அவைதிகமான தனங்களை எல்லாம் வைதிக தனமாக ஆக்கினார். அது விஷயம் இருக்கு. அது எல்லா உபன்யாசத்திலும் நமக்கு தெரிஞ்ச விஷயம், கேட்குறவாளுக்கே தெரியும். அது என்னன்னா, ஜிதபாக்கிய ஜனாதி மணிப்பிரதிமா அபிவைதிக எண்ணிவ ரங்கபுரே மணி மண்டப பிரகணான் விததே பரகால கவி பிரணமே மகிதான். சரி, இவ்வளவு தனங்களை சேகரித்தார். அடியன் ஆட்டம் அவசியம், அடியன் ஆட்டம். அப்ப அந்த அவைதிக தனத்தை வைதிகமாக ஆக்கினார். இது பெரிய விஷயம் இல்லை. அந்த பணத்திலே ஆழ்வார் ஒரு பைசா எடுத்துட்டாரா? அது பெரிய விஷயம் இல்லை. தனக்கு வேணுவர்களுக்கு ஏதாவது சௌரியம் பண்ணாரா? இது லோகோ சாதாரணமான விஷயம். நல்லவன்னு சொல்கிற மாதிரி சொல்லலாமா இப்படி ஆழ்வார? இது தப்பு இல்லையா? பின்ன ஆழ்வார் அசாதாரண பிரதிபை வாய்ந்தவர், அசாதாரணமானவர் என்பதை எப்படி சொல்லலாம்? ஆழ்வாரை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, ஆழ்வார் வாக்கினின்றே சொல்ல வேண்டும், தனியாக சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம்னா, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி ஒய்வது ஒரு பொருளால் உணர்வினும் பெரும்பதன் தெரிந்து சொன்னார். என்ன தெரிஞ்சிட்டார் ஆழ்வார்? ஆத்மாவை வருத்தினார். வாடினேன் வாடி விஷயங்கள்லாம் வியாக்கியானத்தில் உள்ள விஷயம். ஆத்மாவை வெயிலிலே வைத்து சரீரத்தை என்ன பண்ணேன்னா போஷித்தேன்னு சொன்னார். ஆத்மாவை வறுத்தெடுத்தேன், சரீரத்தை போஷித்தேன். இந்த விஷயம் இருக்கட்டும், சரி, தெரிஞ்ச விஷயம். ஆழ்வார் சரித்திரத்தை கேட்டாலே நம்ம தெரிஞ்சுடலாம். இதுக்கு இந்த பாசுர வரி தேவையில்லை. ஆழ்வார் தெரிஞ்சுண்டது என்ன அப்படின்னு பார்த்தோமேனால், உணர்வெனும் பெரும்பதம். ஆழ்வார் என்ன சொன்னார்? உணர்வெனும் பெரும்பதம் தெரியும். இது என்ன உணர்வு? இது என்ன உணர்வு ஆழ்வார் அனுபவிச்சுட்டார்? இந்த உணர்வு என்னன்னு நம்ம இந்த ஆழ்வாருடைய அந்த உணர்வெனும் பெரும்பதம்னு சொல்கிறாள். இந்த உணர்வு என்னன்னு தெரிஞ்சுண்டா அப்போதான் ஆழ்வாரோட அடியான், அப்போதான் ஆழ்வாரோட அபிமானம் நமக்கு வரும். இப்பேற்பட்டவராய்வர்,
இல்லைன்னா நான் அந்த வம்சத்தில் பிறந்தேன், எங்கள் பெரியவா கைங்கரியம் பண்ணுறா, அந்த அபிமானம் இருக்கும். நம்ம பெரியவர்கள் சொல்கிறோம் நம்மளுக்கு ஆச்சாரியன், அதனால் அந்த அபிமானம் இருக்கும். வாஸ்தவமாக ஒருத்தரிடத்துல அபிமானம் எதனால் வரும் என்றால், நமக்கு பிடித்த அபிமத விஷயத்திலே அவனுடைய ஏற்றம் உயர்ந்ததாக இருக்குமே ஆகில் அப்பொழுது தான் நமக்கு அவனிடத்தில் வாஸ்தவமான அபினிவேசம் என்பது உண்டாகும். அடாடா எப்பாரு என்ன ஆச்சரியம். அப்போ உணர்வெனும் பெரும்பதம் இதைத்தான் சொல்கிறார். இந்த உணர்வெனும் பெரும்பதங்கிற விஷயத்தை தான் 6 பிரபந்தங்களில் சொல்கிறார். தன்னுடைய 6 பிரபந்தங்களிலேயும் இதைத்தான் சொல்கிறார். என்னது அது? சுவாமி மனவாள மாமுனிகள் சாதிக்கிறார், பேத நெஞ்சே இன்றை பெருமை அறிந்திலையோ, ஏது பெருமை இன்றைக்கென்றென்றில் ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துவித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் காண். இந்த நாள் ஏற்றம் என்ன, எதனால ஏற்றம் அப்படின்னு கேட்குறா. சாஸ்திர வல்லுநர்களோட தானே பேசுவாவா? மணவாள மாமுனிகள் யாரோட பேசுவார்? ஒன்றும் விஷயம் தெரியாதவனோட பேசுவாங்க, பேச மாட்டா. சாஸ்திர வல்லுநர்களிடத்திலே பேசுவார்கள். அவரே வேடல் அப்பைன்னு ஒருத்தர் வச்சுருந்தார். வேடலுங்கிற ஊர்லேருந்து வந்து அப்பைன்னு ஒருத்தர், அந்த வேடல் அப்பைங்கிற வச்சுருந்தார். யாராவது கடன்னு போட்டு உருட்டிண்டு அத்வைத துவைதாங்கள்லாம் பேசுகிறதுக்கு வந்தாலும் அந்த வேடல் அப்பை நீ போன்னு அனுப்பிச்சுடுவார். இல்லை பிரதிவாதிங்கிற அண்ணன் ஒருத்தர், அவரை அனுப்பிச்சுடுவார், நீங்கள் போய் பேசு, அதெல்லாம் பேசு. ரசகனமான விஷயத்தை பேசுவது அதற்கு வாழ்க்கையை செலவழிக்க வேண்டிய அரசிகமான விஷயத்தில் வாழ்க்கையை வியர்த்தம் பண்ணக்கூடாதுங்கிற கொள்கை உடையவராக இருந்ததுனாலே ரசகனமான விஷயத்தை எடுத்து இதில் சொன்னார். நெஞ்சை பார்த்து பேதையன்னு சொன்னார். அவருடைய நெஞ்சமானது மணவாள மாமுனிகளுடைய நெஞ்சமானது பேதமை கொண்டது என்று நினைக்கவும் கூடுமோ? நினைச்சு பார்க்க முடியுமா? அதை பேதமை உள்ள நெஞ்சுன்னு அவரே சொல்லிட்டார்ப்பா. அவர் ஒரு பேதை அப்படின்னு சொல்ல முடியுமா? அவரை பேத நெஞ்சே அப்படின்னு சொல்ற நெஞ்சுக்கு சொல்றார். ஆழ்வார்கள் என்ன சொல்றாங்கன்னா, உளன் கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய். எப்ப நன்னெஞ்சுன்னா, உத்தமன் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாயினா, வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான். இந்த ஹிருதயத்திலே அந்தர்யாமியாக எம்பெருமான் சர்வத்திரைய வியாபித்திருக்கிற எம்பெருமான், திவிதேசங்களிலே கோயில் கொண்டு இருக்கிற எம்பெருமான் அந்தர்யாமியாக ஹிருதயத்தில் இருக்கான் அப்படின்னு அந்த நெஞ்சம் தெரிஞ்சுட்டுனா அது நல்ல நெஞ்சு, அது பேத நெஞ்சு இல்லை. அப்போ அது நன்னெஞ்சு. இப்போ பெருமாளை தெரிஞ்சுட்டா நல்ல நெஞ்சா? பெருமாளை தெரிந்து கொண்டால் நல்ல நெஞ்சா? அது போராதான், அது போராது. இப்போ பெருமாளை தெரிந்து கொண்டா, அப்போ கேட்குற சாஸ்திரஜனை கூப்பிட்டு கேட்டார், என்ன விசேஷம்? கார்த்திகை மாதம், கிருத்திகா மாதம், கிருத்திகா நட்சத்திரம், என்ன விசேஷம்? கிருத்திகா மாதம், கிருத்திகா நட்சத்திரம், கிருத்திகா மண்டலம் என்று வேதத்தில் பிரசித்தம். வேத வாங்மயம் சொல்ல வேண்டிய நேரம், கிருத்திகா மண்டல பாராயணம் ஆரம்பிக்க வேண்டிய கட்டம். எப்படி திவ்ய பிரபந்தத்துக்கு அனத்தியன காலம் உண்டோ, வேதத்துக்கும் அத்தியன அனத்தியன காலங்கள் உண்டு இல்லையா? அதே மாதிரி திவ்ய பிரபந்தத்துக்கும் உண்டு. அதை வச்சு சொல்லலாம், இது விசேஷமான நாள். கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே பௌர்ணமியாக இருக்கும், நல்ல பர்வன் தினம், விசேஷமான நாள். ஜோதிஷத்தை வச்சு சொல்லலாம், வைதிக தர்மத்தைகளை வச்சு சொல்லலாம். இது வசதியான நாள்ப்பா, கார்த்திகையில் கிருத்திகைங்கிறது வசதியான நாள். இன்னும் வைதிகமாக இருக்கக்கூடிய பாக்கி தேவதைகளை ஆராதிப்பவனாக இருந்தால் இன்னும் அதையும் சொல்லுவான், விசேஷமான நாள். பேதை, நீ அப்படி சொல்லிட்டா உன் நெஞ்சம் அப்படி நினைக்குமே ஆகினால் நீ பேதை. நீ பேதை, தன்னை சொல்லிக்கல, மற்றவர்களை சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் தன்னை சொல்லுவது போல் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறது. மற்றவர்களை நீ பேதைடா உனக்கு தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அது தன்னை சொல்லுவது போல் சொல்லிக்கிறார். அது ஒரு நைச்சியம். பேத நெஞ்சே இன்றைய பெருமை அறிந்திலையோ. என்ன பெருமை? ஏதோ சொன்னேனே, அதெல்லாம் பெருமை இல்லை. ஏது பெருமை? இன்றைக்கு நீள் ஓதுகின்றேன், நான் ஓதுகிறேன் பார், வாய்த்த புகழ் மங்கையர் போன். வாய்த்த புகழ் மங்கையர் போன். வாய்ப்பாக அமைய வேண்டும். எதுவுமே வாழ்க்கையில் வாய்ப்பு என்பது உண்டு. வாய்ப்பாக அமைந்தால் அல்லால் அது எதற்கும் சரிப்படாது, பிரகாசிக்காது, உத்தீபனம் கிடையாது, அதற்கு கௌரவம் கிடையாது. இந்த வாய்த்ததாக இருக்க வேண்டும். வாய்த்த காளியன் மேல் நட்டம் பயின்ற. ஏன் ஆடினான் கிருஷ்ணன் அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு இந்த மாதிரி திரையில் ஆட விட்டால் சாதாரண விஷயம். அவனை இந்த காளிங்கனுடைய பணாபணங்களில் தூக்கி உட்காந்து வச்சாச்சு. பாஞ்சு ஏறிட்டான், கடம்ப மரத்துலேருந்து பாஞ்சுட்டான். அது பாஞ்சா இந்த பக்கத்துலேயே இது கொத்த வருது இந்த முகத்தால். அது எவ்வளோ முகம் கொண்டது இந்த காளிங்கன்.
அந்த பக்கத்துலேருந்து கொத்த வருது, நாலா பக்கத்துலேருந்து கொத்த வருது. அப்போ இந்த பணங்களேருந்து பணங்கள் தாவரா போல தாவிண்டே அவன் என்ன பண்ணினான்னா நிருத்தியத்தை காண்பித்தான். நாட்டியம்னா இப்படி இருக்குண்டா அப்படின்னு காளிங்க நர்த்தனம் பண்ணி காண்பித்தான், ஆச்சரியமாக பண்ணி காண்பித்தான். அப்போ என்ன நடந்ததுன்னா அவனுக்கு இந்த யமுனக்கரையில் யமுனா தீரத்தில் குடக்கூத்து ஆட சொல்லுவார்கள். தலையில் குடத்தை வச்சுருந்து ஆடுவான். கட்ட பிரண்டத்துக்குன்னு இந்த குடமாடு கூத்து இருக்கார் இல்லையா இங்கே, அந்த கூத்தில் நாட்டியம் வெளிப்படலை. இந்த காளிங்கன் மேலே இவன் ஆட ஆரம்பித்த உடனே மேலே தேவதைகள்லாம் பிரத்யட்சமாகி வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். சங்கீதம் பயின்றவர்களுக்கு என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, நன்னா பாடிக்கிறவனுக்கு நல்ல பக்கவாத்தியக்காரமான ஐயோ இவனை போட்டு பாடலாமேன்னு தோணும். அவன் சத்ருவாக இருந்தாலும், ஒரு கால் அவன் சத்ருவாக இருந்தாலும், அவனை பிடிக்கல ஏதோ மனஸ்தாபம் இருந்தாலும் என்ன சொல்லுவான்னா, அவன் வாசித்து நான் பாடணும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுபோல் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தா அந்த தேவதைகள்லாம் என்ன பண்ண வந்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அது வாய்த்தது. நீங்கள் யாராவது வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, தெரியல. வாய்த்தது. அப்போ வாய்க்க வேண்டும், எதுவுமே வாய்த்ததுனாலே நிறுத்தம் புரிந்தான். திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன வாய்த்தது? திருமங்கை ஆழ்வாருக்கு என்னெல்லாம் வாய்த்ததுன்னா, திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சரியமான தாய் தகப்பனார்கள் வாய்த்தார்கள். அல்லித்திரு நீலர்னு பேர் அவளுக்கு, அவள் அப்பா அம்மாவுக்கு வாய்த்தார்கள். அவரே படைத்தலைவனாக இருந்தார். அவருக்கு பரம்பராகத்தமாக வீரம் வந்தது, அதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் என்ன பண்ணார்னா, தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்கிறது 5 லட்சம் பேரை தோக்கடிச்சிட்டு கடைசியாக அவர் கையில் இந்த இடத்துல ஒரு காப்பு கட்டினாங்க. இந்த சோழ ராஜா எட்டிக்கடமன்கிற ராஜா கட்டினான். யானைகளை 1000 யானைகளை தனியாக நின்று அவர் தோற்கடித்தார்னு இருக்குது ஆழ்வார் சரித்திரங்கள் தமிழ் இலக்கியங்களில் பார்க்கலாம். இதில் இல்லை அதெல்லாம், அதாவது திவ்யசூரி சரித்திரங்களோ ஏனைய ஸ்ரீவைஷ்ணவ கிரந்தங்களிலோ இல்லை இந்த விஷயங்கள்லாம். ஆழ்வாருடைய மகத்துவம், எப்பேற்பட்டவர் ஆழ்வாருங்கிற விஷயம், எப்பேற்பட்டவர் ஆழ்வாருங்கிற விஷயம் அதிலெல்லாம் இல்லை. அப்போ அந்த இதெல்லாம் அவருக்கு வாய்த்தது, இதெல்லாம் வாய்ச்சது பெரிய விஷயம். குமுதவல்லி வாய்த்தாள். யார் வாய்ச்சான்னா கொண்டாட்டி உண்டு அமையணுமே. என்ன இப்படி சொல்கிறது, வேடிக்கைக்கு இல்லை, இது வாஸ்தவம். கர்தம பிரஜாபதிங்கிற இவருடைய முன்னாடி அவதாரம், அந்த விஷயத்தை அப்புறம் வச்சுப்போம். அந்த கர்தம பிரஜாபதி என்பவர் என்ன பண்ணார்னா தபஸு பண்ணார். எதுக்கு தபஸ் பண்ணார்னா, பல லட்சம் வருஷம் தபஸ் பண்ணார். எதுக்கு தபஸ் பண்ணார்னா, தபஸ் பண்ணி பெருமாள் பிரத்யட்சமான உடனே பெருமாள் அவருடைய தபஸை பார்த்து, அவருடைய மகிமையை பார்த்து பெருமாள் கண்களில் நின்றும் ஆனந்த பாஷ்பம் கொட்டிற்று இந்த கர்தமரை பார்த்த உடனே. அதுதான் பிந்து சரஸ்ன்னு, பிந்து சரோவரன்னு பேர். அவர் என்ன கேட்டார்னா, பிரம்மா பிரஜோத்பத்திக்காக என்ன ஒரு பிரஜாபதியாக படைச்சிருக்கார், உலகத்தில் சிருஷ்டி பண்ணணும்னு என்னை படைச்சிருக்கார் பிரம்மா, அவருக்கு ஒரு ஒத்தாசைக்காக. அப்படி படைத்த எனக்கு என் படைப்பு தொழிலுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு தொந்தரவு இல்லாமல் ஒரு மனையாள் வேணும்னு கேட்டார் பெருமாளை தபஸ் பண்ணி. இப்போ நல்ல மனையாள் வேணும்னா என்ன பண்ணணும்னா தபஸ் பண்ணணும் போல் இருக்கே. தபஸ் பண்ணி பெற்றார். நான் அடியன் சும்மா சொந்தமாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், இது ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரசித்தம். அப்போ திருமங்கை ஆழ்வாருக்கு கிடைத்த ஆச்சரியமான விஷயத்தில் வாய்த்தது என்னவென்று பார்த்தோமையாகில் இந்த குமுதவல்லி கிடைச்சது. குமுதவல்லி ஏன் கிடைத்தால் அந்த விஷயத்தை அப்புறம் விட்டுரும், அது ஒரு ஆச்சரியமான விஷயம். இவருடைய பூர்வ விற்த்தாந்தங்கள் என்ன, அது பேசுறதுக்கு நேரம் இல்லை. இந்த பூர்வ விற்த்தாந்தங்கள் என்ன பேசுறதுக்கு நேரம். ஆழ்வாருக்கு குமுதவல்லி நாச்சியார் வாய்த்ததினால் எம்பெருமானுக்கு ஆழ்வார் வாய்த்தார். இந்த வாய்த்த சப்தத்துக்கு போட்டிருக்கார் விசதவாக்கு சிக்காமணின்னு பேர் இருக்கு. சுவாமி மணவாள மாமணிகளுக்கு விசதவாக் சிக்காமணின்னு. அதில் ஒவ்வொரு வார்த்தையும் வெகு ஆழமாக இருக்கும், ரொம்ப ஆழம் மிகுந்ததாக இருக்கும் அதில். அப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த வாக்கிலே வாய்த்த புகழ், வாய்த்த புகழ், இந்த வாய்த்த புகழ் அவருக்கு எம்பெருமானுக்கு வாய்த்தது, திருமங்கை ஆழ்வாருக்கு வாய்த்தது, 2 பேருக்கு வாய்த்த புகழ். மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த. வேற என்ன விசேஷம் திருமங்கை ஆழ்வார், வேற என்ன விசேஷம் என்று பார்த்தோமையாகில் அந்த உணர்வெனும் பெரும்பதம்னு ஒரு விஷயம் சொன்னேனே, அதை தான்
நம்ம அடிக்கோடிட வேண்டும், அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவத்தில் என்ன கண்டார் என்பதை அதிசூக்ஷ்மமாக சொல்லுவிடம் முதல் பாசுரம். உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து. என்ன உணர்வது? உருகமென மிக உணர்வத்தொடு நோக்கி என்று சொல்கிறாரே, அந்த உணர்வு இல்லை. திருவாய்மொழியில் உருகமிக உணர்வத்தொடு நோக்கி எல்லாம் விட்ட அவனை சொல்லலை. இங்கே கைவல்யார்த்தியை சொல்லலை. கைவல்யன்னு ஒரு மோட்சம், மோட்சத்தில் அதமமானது நம்ம சம்பிரதாய பிரகாரம், அதை பற்றி பேசலை. கைவல்யாதி மோட்சத்தை பற்றி பேசலை. பின்ன எதை பேசுறதுனா பெரும்பதம்னு விட்டார். உணர்வு பெரும்பதம்னு சொல்லிட்டார் ஆழ்வார். அப்போ என்ன உணர்வு ஆழ்வாருக்கு என்று பார்த்துமையாகில், எம்பெருமான் ஜெகச்சரீரி, எம்பெருமானுக்கு ஆத்துமா, எம்பெருமான் ஜகத்துக்கு ஆத்துமா. நாம் பிராகிருதமான சரீரம் கொண்டவர்கள். இந்த பிராகிருதமான சரீரத்தில் ஆத்மத்துவத்துவம் என்ற ஜீவதத்துவம், அனுரூபனான ஜீவதத்துவம் உண்டு. இந்த ஜீவதத்துவத்துக்கு ஆதாரமானவன் எம்பெருமான். இதுதான் சித்தாந்தம், விசிட்டாத்வைத சித்தாந்தம். ஜகத்தோட சரீரி பாவம் என்பார்கள். இந்த சரீரத்துக்கு ஆத்மா நாயகன். இதுபோல பல ஆத்மாக்களுக்கு எம்பெருமான் ஆத்மா, அவன் நாயகன். இதுதான் சித்தாந்தம். இந்த ஜெகத் சரீரி பாவம் என்பது காட்டப்பெற்றது இதில். அப்போ இந்த ஆழ்வார் எப்படி இருக்காருன்னா, ஆழ்வாருக்கு வாய்த்தது, இப்போ வாய்த்த புகழ் என்ன புகழ் வாய்ச்சிருக்கு ஆழ்வாருக்கு? ரெண்டு சில பல புகழ்கள் சொன்னோம், அதெல்லாம் விட்டுடலாம், அந்த விஷயங்கள்லாம் விட்டுடலாம். யாருக்குமே இல்லாத ஒரு புகழ் திருமங்கை ஆழ்வாருக்கு மாத்திரம் உண்டு உலகத்தில். என்னன்னா, மந்திரம் என்பது, ஒரு மந்திரத்தை ஒரு ஆச்சாரனிடத்தில் உபதேசம் பெற்றால் துவாதசாட்சரி என்று வைத்துக்கொள்வோம். துவாதசாட்சரி என்று வைத்துக்கொண்டால் 12 லட்சம் உருப்போடணும். அதை 12 அக்ஷர மந்திரத்தை 12 லட்சமோ 12 கோடியோ உருப்போடணும். அதில் தசாம்சம் தர்ப்பணம் ஹோமம் என்று விதி இருக்கிறது மந்திர சாஸ்திரத்தில். அதுபோல் அந்த மந்திரத்தை நாம் உபாசித்தால் அந்த மந்திரத்துக்கு உள்ளீடான தேவதையானவன் என்ன பண்ணுவான்? சொப்பனத்தில் வரலாம், ஒரு சில நொடிகள் எதிரில் வந்து செல்லலாம். இதெல்லாம் செய்யலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, மந்திர சித்தி ஆயிடுத்து. என்ன சொல்லுவார்கள்? மந்திரம் சித்தித்து வித்தோடுன்னு சொல்லுவார்கள். அப்போ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா, பலது கிடைக்கும். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். பலது கிடைக்கும் அவர்களுக்கு. நினைத்ததெல்லாம் நடக்கும், சொன்னதெல்லாம் பலிக்கும், சர்வமும் நடக்கும். அவர் ஒரு தெய்வமாக நடமாடுவார்கள் அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணதுனால. இதான் மந்திரத்தினுடைய விதி உலகத்தில். திருமங்கை ஆழ்வார் என்ன செய்தார்? இப்போ திருமங்கை ஆழ்வார் திருமந்திரம் பெற்றார் அப்படின்னு பார்த்தா, உலகத்தில் அக்ஷர லட்சம் ஜெபம் செய்து தசாம்சம் தர்ப்பணம் ஹோமம் செய்து காண வேண்டிய அந்த தேவத்தை, மந்திரத்தினுடைய தேவத்தையே வந்து ஒருத்தனுக்கு உபதேசம் பண்ணியிருக்குன்னா அது 2 பேர் தான் உலகத்தில். ஒன்று நரன், இன்னொன்று திருமங்கை ஆழ்வார். பதரிகாசிரமத்தில் நாராயணன் நரனுக்கு உபதேசித்தான். அது விசேஷம் இல்லை. ஏன் விசேஷம் இல்லைன்னா, உயர்ந்த விஷயத்தை சொல்லுகிறன் வான்னு கூட்டார் பெருமாள். பெருமாளே இருந்தாலும் கூட்டம் சேர்த்தாதான் சொன்னதை கேட்பான். கூட்டம் இல்லைன்னா கேட்க மாட்டான். கூட்டம் சேர்க்கல, கூட்டம் தனியாக உட்காந்துருக்கார். நல்ல விஷயம் சொல்கிறவா, நல்ல விஷயம் சொல்கிறவா, நல்ல விஷயம் சொல்கிறவான்னா கேட்கவரா இல்லை, ஏதோ சொல்கிறான்ட்டு போயின்னு இருக்கா. சாட்சாத்து நாராயணனுக்கு ஏற்பட்டது. அப்போ என்ன பண்ணார்? தானே ஒரு உருவமாக ஆக்கி கொண்டார். தன்னைத்தானே நரனாக ஆக்கி கொண்டு தனக்குத்தானே உபதேசம் செய்து கொண்டார். ஏன்னா அந்த உபதேசத்தினுடைய மகத்துவம் தெரிஞ்ச, மகாத்மியம் தெரிஞ்சவனுக்கு அல்லவா அதை உபதேசிக்க வேண்டும். இன்னொருத்தனுக்கு அதை உபதேசிக்கக்கூடாது, பாபம், உபதேசிக்கக்கூடாது. ஆனால் இந்த ஒருத்தர் இருக்கார், தூயோன்னு சொன்னோம். என்ன தூயோன்னா, இவர் குமுதவல்லி நாச்சியாருக்காக, உங்களுக்கெல்லாம் அந்த அந்த கதையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் தெரிந்தவரை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நீங்கள்லாம். குமுதவல்லி நாச்சியாருக்காக இருந்த எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு, அவள் சொன்னதுக்காக ததியாராதனமும் செய்து, தங்கையில் இருந்த எல்லாத்தையும் செலவழித்து, ராஜாக்கு கொடுக்க வேண்டிய கப்பப்பணங்களையும் செலவழித்து எல்லாம் செய்தார் அந்த ஆழ்வார். அத்தனையும் செய்தார். கொஞ்ச நாள் கழித்து குமுதவல்லியை பற்றி இவர் என்ன நினச்சா, ததியாராதனை மங்க மடத்தில் நடக்கிறது. அதான் மடம்னு பேர். அதற்கு இளையமுது கூடம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தோட்டம் போட்டார்.
பெருந்தோட்டம் ஒரு இடம் இருக்குது, அங்கே தோட்டம் போட்டார். வாசிப்பா. இப்படி பற்பல இடங்களிலே பற்பல கைங்கரியங்களை செய்து 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அன்னமிட்டார். இந்த விஷயம் தெரியுமே, எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். இதில் அவர் ஒன்றும் எடுத்துக்கல, அந்த விஷயமும் தெரியும். குமுதவல்லியை பற்றி என்ன நினைத்தார்? குமுதவல்லியை திருக்கல்யாணம் பண்ண வேண்டும் என்று இது ஆரம்பித்தார், கல்யாணம் பண்ணிட்டார். 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நீ இது பண்ணி அந்த போனகம் செய்த சேடத்தை ஒரு வருஷ காலம் உண்டால் சச்ரி விஷ்ணவன் ஆவாயின்னு சொன்னான். அது செய்கிறாருன்னு சொன்னோமே, இத்தனையும் பண்ணி சொல்கிறார், ஆண்டா எனக்கு ஒரு அருள் அருள்வியே வேண்டேன் மனை வாழ்க்கையேங்கிற மாதிரி ஆகிட்டார. அடியார்களுக்கு அன்னமிட்டு ஏற்பட்ட சித்த சுத்தியினால மனை வாழ்க்கையை விரும்பவில்லை. எந்த குமுதவல்லிக்காக இதை ஆரம்பித்தாரோ அந்த குமுதவல்லியிடத்தில் எதனாலே ஆசை கொண்டாரோ அந்த ஆசை போயிடுத்தவருக்கு. குமுதவல்லி வேண்டான்னு சொல்லலை, அவர் குமுதவல்லி வேண்டான்னு சொல்லலை, எதற்காக குமுதவல்லி வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த ஆசை போயிடுத்தவர், தாண்டிட்டார் அதை. தூயோன், அதனால் அவர் என்ன சொல்கிறோன்னா தூயோன், தூயோனாக ஆக்கினவள் யாருன்னா இந்த நாச்சியார். அவள் வியாஜமாக வச்சிருந்து யார் ஆக்கினார்னா தூயான். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார்னா தூயானை தூய மறையானேன்னு இந்த வேதராஜனை சொல்கிறார். இந்த தூயானாலே தூய்மை பெற்றதாக இருப்பதனாலே தூயோனாக ஆனார் இந்த திருமங்கை ஆழ்வார். தூயோனாக ஆனார். அப்போ இந்த திருமங்கை ஆழ்வார் தூயோனாக ஆன திருமங்கை ஆழ்வாரும் என்ன பண்ணார்னா மந்திரத்தினுடைய சரமார்த்தத்தை விசதமாக கண்டார். எந்த மந்திரம்? திருமந்திரத்தினுடைய உள்ளீடான அர்த்தத்தை ஆழமாக கண்டார். என்ன ஆழமாக கண்டார்னா அடியார் கடிமை என்கிற விஷயத்தை ஆழமாக கண்டார். இந்த ஆழ்வார் இந்த காளிங்க நடத்தின சொன்னோமே, ஒரு இடத்துல எம்பெருமானை மங்களாபிஷேகம் செய்யும்பொழுது திருச்சேரன் என்று எம்பெருமான் வந்து இங்கேவா நமக்கு விசேஷமாக கட்டாட்சம் பண்ணுறார் ஆழ்வார். இன்னும் இந்த பெருமாள் விசேஷ கட்டாட்சம் பண்ணுறாருன்னு திருச்சேரைக்கு எழுந்துருடினார். திருச்சேரியில் திருமங்கி ஆழ்வார் திருவடி எங்கே படுறதோ அங்கெல்லாம் தலையை கொடுத்தான் பெருமாள், தன் தலையை. எதுக்கு ஆசைப்பட்டான்னா திருமங்கி ஆழ்வார்னுடைய திருவடி துகளுக்கு எம்பெருமான் ஆசைப்படுகிறார். திருமங்கி ஆழ்வார்னுடைய திருவடி துகளுக்கு எம்பெருமான் ஆசைப்படுகிறார். திருமங்கி ஆழ்வாருக்கு ரொம்ப கோபம் வந்து அவரை விலட்சணம். ஆஹா இப்படி ஒரு பாக்கியமானு சொல்ல மாட்டார். அவர் ஹிருதயத்தாலே என்ன நினைக்கிறார் என்பது பரம ரசிகராக இருப்பதால் அவர் ஹிருதயத்தினாலே என்ன நினைக்கிறார் அப்படின்னு எம்பெருமானுமே யோசித்து அறிய வேண்டும்னா. மண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா நிந்தனுக்கும் குறிப்பாகில்னு சொல்கிறார் இல்லையா திருக்கண்ண மங்கையில். அப்போ எம்பெருமானுமே என்னென்னா ஏன் இது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டு நீ அப்படின்னா நீ உட்காரு, உன்னுடைய தலையிலே என்னுடைய திருவடியை கூட்டுகிறேன். ஆழ்வார் கேட்டார், இது ஒரு விசேஷ கடாட்சமா? அதுக்கும் கேட்டார், இது விசேஷ கடாட்சமா? ஏன் விசேஷ கடாட்சமான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், வரிசலாக நீ பார்த்தேன்னா முதல்ல மகாபலி அவன் தள்ள வச்ச பாதாளத்தில் தள்ளினாய் அவனை, மகாபலியை அவன் தலையில் அவன் திருவடியை வைத்து. அடுத்து பார்த்தா அகல்ய, அடுத்து பார்த்தா காளிங்கன் விஷப்பாம்பு, நாலாவதா திருமங்கி ஆழ்வாராயா வேண்டாம் போ. அவர் சொல்கிறார் திருமங்கி ஆழ்வாரா வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வேண்டான்னு. பின்ன என்ன பண்ணலாம்? இந்த திருச்சேரை இல்லை எழுந்தருடி உன்னை யாரெல்லாம் ஆச்சந்திரார்க்கும் தொழுவார்களோ செவிப்பார்களோ அவர்களுடைய திருவடி துகள்களை இந்த நான் அடியனுடைய தலையிலே தாங்குகிறேன். கண்சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார்கள்னு சொல்கிறார். யார் தொழுவார்களோ அவரை என் தலைமையிலாரே அவர்களை நான் சிரசா வகிப்பேன், அவருடைய திருவடி துகள்களை தாங்குவேன் என்று சொல்கிறார். அப்போ ஆச்சரியமான விஷயம், ஆழ்வார் என்ன கண்டார், என்ன அனுபவித்தார் என்று பார்த்தமையாகில் இந்த ததியாராதனை மூலம் ஏற்பட்ட ஆழ்வாருக்கு ஏற்பட்ட அந்த சித்த சுத்தியானது என்ன சொல்கிறதுன்னா தான் அடியாருக்கு அடிமைப்பட்டவன் அப்படிங்கிற விஷயம். உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாவர்கள் உண்டோ ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் முன்னாடி சொல்லிட்டேன், ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லியாச்சு. இது யார் ஸ்ரீ வைஷ்ணவன் என்று சொல்லியாச்சு, முன்னாடி சச்ரீ வைஷ்ணவன் சொல்லியாச்சு. அந்த சச்ரீ வைஷ்ணவர்கள் யாவர்கள் உண்டோ அந்த சச்ரீ வைஷ்ணவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பது தான் திருமந்திரத்தினுடைய சரமமான பொருள். அடியாருக்கு அடிமை என்பது திருமந்திரத்தினுடைய சரமமான பொருள் என்று கண்டார். இது திருமங்கி ஆழ்வார் காண்கிறார்.
அதான் விஷயம். அப்போ எம்பெருமான் அவரை பற்றி என்ன நினைக்கிறான், எம்பெருமான் என்ன நினைக்கிறான் எப்படி தெரியுதுன்னா, உன் திருவடியே என் தலையில் தாங்குறேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்லும் பொழுது ஆழ்வாரை அவன் எந்த இடத்துல வச்சுன்னு இருக்கான்னு தெரியுது. ஆழ்வாருடைய நாயகி பாவம் உலகத்தில் எங்கும் காண கிடைக்காது, எங்கும் காண கிடைக்காது. உலகத்தில் ஆழ்வாருடைய நாயகி பாவம் எங்கும் காண கிடைக்காது. ஆச்சரியமான நாயகி பாவம் திருமங்கி ஆழ்வாருக்கு உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அந்த நாயகி பாவம் யாருக்கும் கிடையாது. பராங்குஷ நாயகியா பரகால நாயகியா என்றால் எவ்வளவு பேசினாலும் கடைசியில் முடிவில் என்ன வருதுன்னா பரகால நாயகி இன்னும் வரும், பரகால நாயகின்னு வரும். அவள் சீதையை சொல்லும்பொழுது சொல்கிறார், சீதையை நானும் ஒன்றான்னு கேட்பார் இந்த ஆழ்வார். நானும் சீதையும் ஒன்றா 11 மாதம் பிரிஞ்சிருந்தா க்ஷணகால விஸ்லேஷ அசகனான என்னை சீதையோட சேர்த்து நினைக்கலாமான்னு கேட்பா இந்த பரகால நாயகி. பெருமாளை பிரிஞ்சிருக்க முடியாதுங்கிறதுல அவ்வளோ சௌகுமாரியம் கொண்டவள், அவ்வளோ ஒரு பாதிபத்தியம் கொண்டவள் இந்த பரகால நாயகி என்பது. இந்த பரகால நாயகியின் இடத்துல எம்பெருமான் என்ன நினைத்தான் அப்படின்னு பார்த்தா அவர் கேட்குறார். அவர் எம்பெருமானோட என் ஆவியும் ஆவார் இவர் ஆழ்வர் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரேங்கிறார். ஆறுயிர் ஆவார். ஏன்னா அவர் வந்து நிற்கிறார், எம்பெருமான் எதிர்க்க வந்து நின்னா யாருன்னு தெரியலையே, யாருன்னு தெரியலையேன்னு எனக்கு தெரியலையாங்கிறான் அந்த எம்பெருமான். என்ன தெரியலையா உனக்கு, என்ன தெரியலையா உனக்குன்னா தெரியலன்னு, நீ தான் என்னுடைய உயிர், உன்னிடத்தில் உன்னால் நான் வாழ்கிறேன். ஏன் அவனால் வாழறான் அப்படின்னா அவன் சொல்கிறான் ஞானீது ஆத்மைவமே மதம். யாரை சொல்கிறான் அந்த மாதிரி? கிருஷ்ணன் கீதையில் என்ன சொல்கிறான்னா, உலகத்துக்கெல்லாம் நம்ம சரீரத்துக்கு ஜீவாத்மா இல்லாத சரீரத்துக்கு வேற பேர், ஆத்மா உள்ள இல்லாத சரீரத்துக்கு வேற பேர். அப்போ ஆத்மாக்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கிற அந்தர்யாமி தத்துவம் யாருன்னா ததா அனுப்பிரவிசது என்று சிருஷ்டி கிரமத்திலே ஆரம்பத்திலே உள்ள அத்தனை ஜீவனுக்குள்ளேயும் பிரவேசம் பண்ண பகவான், அவன் தான் ஆத்மா. இவ்வளோதானே சித்தாந்தம். இதுக்கு மேலே சித்தாந்தம் இல்லையாண்ணா. இதுக்கப்புறம் ஒரு சித்தாந்தம் சொல்கிறார் இந்த அட்டபுயகர எம்பெருமான். என்ன சொல்கிறார்னா, ஞானீது ஆத்மைவ மதம். ஞானியோவென்றால் எனக்கு ஆத்மா. திருமங்கி ஆழ்வாரை பார்த்து என்ன சொல்கிறான்னா, உனக்கு தெரியாத கீதை, ஞானீது ஆத்மைவமே மதம், எனக்கு ஆத்மா. அப்போ கிருஷ்ணன் யாரால் வாழறான் என்று பார்த்தால் திருமங்கி ஆழ்வாராலே வாழ்கிறான். என்னது இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஆத்மா இல்லாத சரீரம் எதுக்கு பிரயோஜனம்? கிருஷ்ணனுக்கு யார் ஆத்மா இப்படி சொல்லலாமாண்ணா? அப்படி தான் சொல்லிருக்கார் பெரியவாச்சம். நான் சொந்தமாக சொல்லலை, இதை அடியன் சொந்தமாக சொல்லலை, இது பெரியவாச்சம் உள்ள வியாக்கியானமே, பெரியவாச்சம் உள்ள வியாக்கியானமே இது. நீர் இப்படி சொல்லலாமா? என் ஆறுயிர் நீ அல்லவா, என் ஆவி நீ அல்லவா, நீ என்ன இப்படி சொல்லலாமா? நீ யார் கொல் அப்படின்னு அவர் ஏன் கேட்டார்னா, நீ எனக்கு ஆத்மான்னு அந்த பெருமாள் அவரை சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்னா, உனக்கு ஆத்மா, லோகத்துக்கே நீ தான் ஆத்மா, உனக்கு ஒரு ஆத்மா உண்டான்னு கேட்டால் எனக்கு அது கீதை படிக்கலையா நீ? பகவத்கீதை உனக்கு தெரியாதா? ஞானியத்து ஆத்ம ஞானிகள்னாலே நான் வாழ்கிறேன்னா. இது திருமங்கி ஆழ்வாருடைய அவருடைய ஒரு ஸ்தானம். எம்பெருமானா காட்டிலும் திருமங்கி ஆழ்வார் கம்மியாக உயர்வான்னு கேட்டால் அதை அதிசயோக்தி வச்சு உயர்வுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமானுடைய வாக்கினாலே சொல்லிடலாம். திருமங்கி ஆழ்வார் வேதராஜனை காட்டிலும் உயர்ந்தவர். என்ன இப்படி சொல்லியிருந்தேன்? ஆமாப்பா, ஞானித்து ஆத்மமே மத்தம்னு சொல்கிறான் பெருமாள். அப்போ யார் ஒருத்தனை வேதராஜனை சேவிச்சுட்டு திருமங்கி ஆழ்வாரை சேவிக்காமல் போகக்கூடாது. திருமங்கி ஆழ்வாரை சேவிச்சுட்டு உலகத்தில் யாரையும் சேவிக்க வேண்டாம், வேற எங்கேயும் தலை வணங்க வேண்டாம், வேற எங்கேயும் கைகூப்ப வேண்டாம். ஏன்னா உலகத்துக்கெல்லாம் யார் ஆத்மாவோ அந்த ஆத்மாவுக்கு ஆத்மா திருமங்கி ஆழ்வார். இது திருமங்கி ஆழ்வாரனுடைய நிலைப்பாடு. ஆச்சரியமான விஷயம். அப்போ திருமங்கி ஆழ்வாருடைய திருவடி ஏது பெரும் வாய்த்த புகழ்னா என்னன்னா இதுதான் அவர் புகழ். திருமங்கி ஆழ்வாருடைய புகழ் என்னன்னா இதுதான். என்ன புகழ்னா, எம்பெருமானுக்கும் ஆத்துமா என்கிற புகழ். இப்படி சொல்லலாமா சித்தாந்தத்தை? நான் சித்தாந்தத்தை மாற்றலையே. பெரியவாச்சாம்பிள்ள கூற்று தவறாகில் அடியன் சொன்னது தவறு.
அப்போ அவருடைய நிலை என்கிறது எங்கே இருக்கிறது? அப்போ சர்வ வியாபகனான ஒரு தத்துவம் உண்டே ஆகில் பகவான்னா அந்த பகவானுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார்னா ஆச்சரியமாக. அதனால தான் அந்த நாராயண ஆய என்று லுப்த சதுர்த்தி என்று சொல்வார்கள். அந்த ஆய பதம் அது யாருக்கு பொருந்துன்னா நாராயணனுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய விஷயம். அதுபோல திருவங்கியாழ்வார் போல்வாருக்கு மாத்திரம் பொருந்தக்கூடிய வாக்கியம் ஞானீது ஆத்ம மதம் என்ற ஆச்சரியமான விஷயம். இப்படி திருமங்கியாழ்வார் அப்போ வாய்த்த புகழ் என்னென்னா, ஆழ்வாருடைய புகழ் என்னென்னா, வாய்ப்பு என்னென்னா, பெருமாள் ஆழ்வாருக்கு குமுதவல்லி நாச்சியார் கிடைத்தாள், ஆழ்வாருக்கு திருமந்திரம் கிடைத்தது, பெருமாளுக்கு ஆழ்வார் கிடைத்தார். அதுதான் வாய்ப்புங்க. வாய்த்த புகழ் யாருக்குன்னா வேதராஜனுக்கு புகழ். இல்லைன்னா 100 கோயிலில் ஒரு கோயில் இந்த வேதராஜன். லட்சம் கோயிலில் ஒரு எவ்வளோ விஷ்ணுமூர்த்தி உண்டு, லட்சம் விஷ்ணுமூர்த்தியில் ஒரு விஷ்ணுமூர்த்தி இந்த வேதராஜன். இப்போ வாய்த்த புகழ் யாருக்குன்னா இந்த வேதராஜனுக்கு. எதனால என்ன? திருமங்கை ஆழ்வார்னாலே வாய்த்த புகழ். மங்கையர் கோன், இந்த மங்கையருக்கு தலைவன் அவன் மாத்திரம் இல்லையே, அவனுக்கு தலைவன் இவன். அதனால மங்கையர் கோன். இவனுக்காக இவன் வந்து உதித்ததனால் கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்று ஆச்சரியமான கார்த்திகை மாதம் கார்த்திகா நட்சத்திரத்தில் இங்கே வந்து ஒரு சாது சங்கம், வேஷ சங்கம் இல்லை, நான் முன்னாடியே சொன்னேன். வேஷம் சங்கம் இல்லை, வேஷம்னா சடங்கர்னு அர்த்தம். சடங்கில் மாட்டிக்க கூடாதுங்கிறதுல இப்போ இன்னும் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த சுவாமியினுடைய கிருபாபாத்திரனாக அடியேன் அந்த விஷயத்தை சொன்னேனே, முதல் ஸ்ரீராமாயணம் அடியனுக்கு ஆரம்பித்து வச்சவர் இந்த சுவாமி தான். அப்போ அவர் என்னை ஹிருதயத்தில் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லி அடுத்த 1.5 வருஷத்தில் நிறையா சொல்லியிருந்தீர் என்ன சொல்லி, அதுபோல நான் சொன்னேங்கிற விஷயம் இங்கே நான் முன்னாடியே குறிப்பிட்டேன். அந்த சுவாமி என்னென்னா, என்ன விசேஷம் அந்த சுவாமிக்கு அப்படின்னா பிராமாணிகத்துவம். இந்த குமாரவாடி ராமானுஜாச்சார் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான விஷயம் என்னவென்று பார்த்துங்கள், பிராமாணிகத்துவம். என்ன பிராமாணிகத்துவம்னா, பிரமாண சித்தமான விஷயத்தை பேசுவார், பேசுவது அல்லாமல் வேறு மாதிரி நடக்க மாட்டார். அப்போ கூட இருக்கிறவளுக்குலாம் என்ன கஷ்டம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். என்ன அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார்னா, தன்னுடைய சுகத்தை அட்ஜஸ்ட் பண்ணிப்பார், தன்னுடைய கொள்கைகளை ஒரு காலம் துறக்க மாட்டார், கொஞ்சம் கூட இறக்க மாட்டார். அதான் அவருடைய மேன்மை, பெருமேன்மை, அந்த சுவாமியினுடைய பெருமேன்மை. 2-3 தடவை அவரோட ரொம்ப கிட்டி அவருடைய குணங்களை அனுபவித்திருக்கிறார். அப்போ ராமனுடைய குணம், ராமன் எதனால் பிரசித்தன்னா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான், குணத்தினாலே ராமன் பிரசித்தம். இந்த சுவாமியும் அப்படி தான். அவர் பண்ணிருக்கிற தொண்டு சொல்ல முடியுமா? திருமாலடியார் குழாம்னு இந்த உலகம் முழுக்க நடந்தார். அவர் ஆடி ஆடி அகங்கரைந்தி சிகா பாடி பாடி கண்ணீர் மல்லியெங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று உலகத்திலே சுற்றி சுற்றி வந்த குமாரவாடி சுவாமி, சாதாரண சுவாமி இல்லை. அந்த சுவாமியினுடைய கிருபாபாத்திர பூத்தனாக ஒரு தடவை ஆனேன். எப்போ? ராமாயணம் முதல் ஸ்ரீராமாயணத்தின் பொழுதுன்னு சொன்னேன். அந்த சுவாமி, நான் இங்கே வந்து உட்காண்டிருக்கேன் இங்கே கிராமத்தில். ஆனால் இங்கேயும் அடியானை என்ன பண்ணணும்னு நினச்சார்னா, அதே அரவணைப்பு கொடுக்கணும்னு நினச்சிருக்கார். 100வது வருஷத்திலே நம்ம இங்கே கொண்டாடுறோம். அப்போ நான் அபிமான பாத்திரனாக ஆனேன்னு எனக்கு ஒரு எண்ணம். ஆனால் அவருக்கு அபிமான பாத்திரமாக ஆனோமே, அடிக்கடி போய் அவரை சந்திப்போம், அவரோட பேசிகிட்டே இருப்போம், அவர் மூலமாக ஒரு 10 லாபம் கிடைச்சா அடைவோம், நம்மால் முடிஞ்சால் 2 லாபம் அவருக்கு செய்வோம் அப்படின்னு எல்லாம் அந்த சுவாமியோட அடியன் இல்லை. ஆத்மாவுக்கு ஆத்மா சம்பந்தம், அவ்வளோதான் அவரோட எனக்கு. ஆனால் ஜனார்தனோ பாவகிராகின்னு சொல்கிறோம். பகவான் ஹிருதயத்தில் உள்ள பாவத்தை காண்கிறான்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஹிருதயத்தில் உள்ள பாவம் என்னென்னா, அந்த சுவாமி மேலே அடியனுக்கு இவ்வளோ ஒரு பிரேமாதிசயம். அப்போ அதை மனசில் வச்சுன்னு இருக்கா கூடியவர். அவரை என்ன பண்ணார்னா, இப்போ எப்படி இருக்காருனா, பெருமாளோட சேர்ந்து இருப்பதுனால, பெரிய வீட்டில் இருப்பதனாலே சர்வ வியாபகத்துவம் அத்தனை ஜீவனுக்கும் உண்டு. பெருமாளோட சேர்ந்து பெருமாளாகவே இருக்கிறதுனால என்ன பண்ணார்னா, இவனுக்கு இந்த குழந்தைக்கு நாம் என்ன செய்யணும்னா, முன்னாடி ஒரு தடவை இவனுக்கு அனுகிரகம் பண்ணோம். இப்பொழுது பல ஊர்களிலே இது நடக்கிறது, 100வது வருஷ கொண்டாட்டம் இது நடக்கிறது, இதில் இவனை பிடிச்சி போடணும் அப்படின்னு அந்த சுவாமிக்கு மனசில் ஒரு கிருபை ஏற்பட்டு, நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்தில் அடியனுடைய தமையனார் ஆளிநாடன் சுவாமி அவருடைய ஹிருதயத்தில் புகுந்து, இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய ஹிருதயத்தில் புகுந்து
திருமங்கி ஆழ்வாரை பற்றி என்னை சில வார்த்தைகள் சொல்ல வைத்து தானும் அனுபவித்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது ரொம்பவும் ஆச்சரியமாக சந்தோஷமாக இருக்கிறது. நீ யாரோ ஊருக்கெல்லாம் போகணும்னு சொன்னீங்க நீங்கள், அதனால் நான் இத்தோட அமைக்கிறேன். ஸ்ரீமதாலிஷ்டி நகரி நாதாய கலிவீரினே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம்.